அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் தற்போது இருக்க மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை ஒரு லிஸ்ட் வைஸ் நம்ம பார்க்க இருக்கோம். தற்போது 10,700க்கு அதிகமான காலி பணியிடங்கள் மத்திய அரசு நிறுவனங்களில் முக்கியமான நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக என்ன நிறுவனத்தில் எவ்வளவு காலியிடங்கள், எப்போ எதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட் வைஸ் நாங்கள் இதில் காமிப்போம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னைய டேட்டில் மொத்தமாக மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் முக்கியமான நிறுவனங்களில் 10,700க்கு அதிகமான காலியிடங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் வைஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPயில் 5,810 காலியிடங்களுக்கு கிராஜுவேட் லெவலில் படிச்சிருக்கவங்களுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர், கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த RRPக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 20/11/2025. அடுத்து SBI பேங்க், பாரத ஸ்டேட் பேங்க்கில் 103 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 17/11/2025. அந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இந்தியன் இராணுவத்தில் 30 காலி பணியிடங்களுக்கு 143 டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை விரும்புகிறவங்க பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியன் இராணுவத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/11/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதற்கடுத்து இஸ்ரோ நிறுவனத்துக்கு கீழே செயல்பட்டு வர்ற சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் 141 காலியிடங்களுக்கு டெக்னீஷியன், டிராஃப்ட்ஸ்மேன், குக், ஃபயர்மேன், லைட் வெஹிக்கிள் டிரைவர், நர்ஸ், லைப்ரரி அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், அப்புறம் சயின்டிஸ்ட், இன்ஜினியர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு 10வது ITI, டிப்ளமோ, BSc, பிடெக் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கிற மாதிரியான கல்வி தகுதி கொண்ட பணியிடங்கள் இருக்குது. இந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இந்திய ரயில்வே ஏற்றுமதி நிறுவனம் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் 600 காலியிடங்களுக்கு சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு டிப்ளமோ மற்றும் BSc முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரைட்ஸ் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/11/2025. அடுத்து மத்திய சேமிப்பு கிடங்கு கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் வார்க் ஹவுசிங் அந்த நிறுவனத்தில் 22 ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மத்திய கிடங்கு கழகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/11/2025. அடுத்து BEL நிறுவனத்தில் ஒரு 340 ப்ரொஃபஷனரி இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த BEL நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/11/2025. அடுத்து இந்திய வனவிலங்கு நிறுவனம் WII அந்த நிறுவனத்தில் 6 காலியிடங்களுக்கு டெக்னீஷியன், லேப் அட்டெண்டன்ட், குக்கு இந்த மாதிரியான அந்த 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு கல்வி தகுதி 10th 12th மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இந்திய வனவிலங்கு நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 18/11/2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து சுங்க முதன்மை ஆணையர் அலுவலகம் மும்பை கஸ்டம்ஸ், அதாவது கஸ்டம்ஸில் மும்பையில் இருக்க அந்த நிறுவனத்தில் 22 கேன்டீன் உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மும்பை கஸ்டம்ஸ்க்கு அந்த கேன்டீன் உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி 10வது முடிச்சிருக்கணும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/11/2025. அடுத்து IRCTCன்னு சொல்லக்கூடிய இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகத்தில் 64 காலி பணியிடங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு BSc, BBA, MBA இவங்கெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 15/11/2025.
அடுத்து ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் 2623 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஓஎன்ஜிசி அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 6/11/2025. அடுத்து யூகோ பேங்க், அதுலேயுமே உங்களுக்கு ஒரு 532 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூகே பேங்க்குள்ள அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய அஞ்சல் வங்கி ஐபிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கில் 348 எக்ஸிக்யூட்டிவ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கும் ஏதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான கடைசி தேதி 29/10/2025. அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய செட்ஸ் நிறுவனம், அதாவது அந்த சென்னை செட்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் 4 அசிஸ்டன்ட் சிஸ்டம் அட்மின், நெட்வொர்க் அட்மின் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ, பிகாம், எம்காம், எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட், சிஏ, அப்புறம் சிஎம்ஏ இவங்கெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை செட்ஸ் நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து தேசிய சிறு தொழில்கள் கழகம் NSIC அப்படிங்கிற அந்த நிறுவனத்தில் ஒரு 70 காலியிடங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர், சீஃப் மேனேஜர், அப்புறம் மேனேஜர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கு பிடெக், MBA, CA, CME இதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த NSIC நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 16/11/2025. அடுத்து திருச்சியில் இருக்கக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் உங்களுக்கு ஒரு சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு நீங்கள் யூஜி டிகிரியில் அக்ரிகல்ச்சர், லைஃப் சயின்ஸ் அல்லது பாட்டனி இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திருச்சியில் இருக்க அந்த NRCP நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 7/11/2025. அடுத்து தேசிய தாவரவியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய NBRI அந்த நிறுவனத்தில் 17 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTSக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த NBRI நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025. அடுத்து இந்திய ஒருங்கிணைந்த மருத்துவ நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய CSIR அதற்கு கீழே வரக்கூடிய IIIM அந்த நிறுவனத்துலேயும் உங்களுக்கு ஒரு 19 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTSக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதற்கும் 10வது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த IIIM அந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025. அடுத்து தேசிய ஆயுர்வேத நிறுவனம் NIA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு அந்த நிறுவனத்தில் 19 டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 10th TMLT அப்புறம் BSc முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த NIA நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/12/2025. இதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது. இந்த NIA நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கடைசி தேதி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த அனைத்து நிறுவனத்துக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டைரெக்டான லிங்க்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த பதவியோட நோட்டிஃபிகேஷனை தரவை பார்த்துட்டு அதற்கு பிறகு கொடுத்துருக்க அப்ளை லிங்க்கில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிலதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அங்கேயே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்த்த அனைத்து பதவிக்குமான எல்லா பதவியோட நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்கு டைரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம அக்டோபர் மாதம் இறுதியில் இந்த வீடியோ பார்க்குறோம். அடுத்து நவம்பர் மாதம் வரும்பொழுது இன்னும் புதிய மத்திய அரசுகள் வேலைவாய்ப்புகள் வரும்பொழுது நாங்கள் அதற்கான அப்டேட்டையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்டேட்டையும் நாங்கள் கொடுக்க இருக்கோம். நம்ம சேனலில் தொடர்ந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.